ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரிகாமி ஸ்டைலில் க்ளூ எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு குனாய் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு 2020ல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி சென்டரை பார்த்து 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரையாங்கிளாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கார்னரை இந்த மாதிரி எடுத்து அதில் அந்த சென்டர் லைன் வருது பார்த்திங்களா, அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தது இப்போ நம்ம ஒரு பக்கம் மடிச்சிட்டோம். அதுக்கு மேலோடு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுக்கிட்டு இதில் சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் லைனை பார்த்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கும். இனி நிமித்திக்கிட்டு அந்த நம்ம முதல் மடித்த மடிப்பில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மடிப்பு மேலே இன்னொரு மடிப்பு வர மாதிரி இருக்கும். இப்படி வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக நிற்கிதுல்ல, அந்த பகுதியை முன்னே பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடையில நம்ம மேலே பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் வச்சு இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் திருப்பிட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ் மாதிரி இந்த லைனே இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸை மடித்து விட்டதுக்கப்புறமா ஃப்ரண்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க 2 பக்கம். அதுக்கப்புறமா இந்த பகுதியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன பண்ணலன்னா இதை இந்த மாதிரி நீக்கி வச்சுட்டு இதை இந்த பக்கமாக திருப்பி வச்சுக்கிட்டு
இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கின பகுதியை அந்த மடிப்புக்கு உள்ளாடி எடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியை அதே மாதிரி மடிச்சிட்டு உள்ளாடி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியை நல்லா நேராக்கிக்கிட்டு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனாலும் கொஞ்சம் அழுத்தி மடிச்சுக்கோங்க. இதில் இன்னொரு மடிப்பு மடிக்கணும். கொஞ்சம் இன்னொரு மடிப்பு மடிக்கும்போது அந்த பேப்பர் கொஞ்சம் மடிப்படாத மாதிரி இருக்கும், ஆனாலும் ட்ரை பண்ணுங்கள், அதை மடிச்சுக்கோங்க. இந்த பகுதியை நீட்டாக இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த மாதிரி சென்டருக்கு அளவெடுத்து அதுக்கப்புறமா இந்த மொன பகுதியை லைட்டாக நம்ம இப்போ மடக்கின மடிப்பை இந்த மாதிரி திரும்ப ஒடுக்கிட்டு லைட்டாக இந்த பகுதியை கொஞ்சம் உள்ளடி பார்த்து அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி அதை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த ரவுண்டை வர மாதிரி இந்த பேப்பரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வளைச்சி 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 ரவுண்டான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம எந்த ஒரு க்ளூமே யூஸ் பண்ணாமல் எவ்வளோ அழகான ஒரு குணாய் செய்துட்டோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பானது மாதிரி தெரிகிறதுக்காக இந்த முனைப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வளைச்சி விட்டுக்கோங்க. இப்படி சுற்றி எல்லா பகுதிகளையும் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகா நம்ம அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டு வரோன்னு பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய என்னென்னா நிறைய அனிமல்ஸ் வீடியோலாம் பண்ண போகிறேன். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா கண்டிப்பாக நல்ல விதமாக உங்களுக்கு பண்ணி தருவேன். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.